கலாத்தியர் நிருப புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற அடிப்படையில் கிறிஸ்துவின் சுபாவத்தை வைத்து நாம் சில காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கிறிஸ்துவானவரின் மற்றும் ஒரு சுபாவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14வது வசனம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனது உருகி அவர்களில் வியாதியஸ்தவர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனதுருகி வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினார் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய குணம் மனதுருகுதல். ஆமென். பிரச்சனைகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே, சூழ்நிலைகள் எதிர்மறையாய் இருக்கிற ஜனங்களை பார்த்து, அவர்களையெல்லாம் பார்த்து அவர் என்ன செய்யறதில்லை, ஏளனம் பண்ணுறதில்லை. அவர்கள் மேல் மனது உருகி, மனதுருகுதல் அப்படின்னா என்ன, ஆங்கிலத்தில் கம்பேஷனேட் ஹார்ட் என்று இருக்குது. அதாவது அவர்கள் மேலே சிந்தை வைத்து அவர்களுக்கு உதவி செய்யும்படி, அவர்கள் மேல் அரவணைப்பை கொடுக்கும்படி, அவர்களை ஆசீர்வதிக்கும்படி, அவர்களை விடுதலையாக்கும்படி அவருக்குள்ளே இருந்த ஒரு இருதயம், மனதுருக்கத்தின் இருதயம். ஆமென். இந்த மனதுருக்கம் சாதாரணமாக ஒருத்தருக்கு வந்துடாது, சாதாரணமாக கிடைச்சிடாது. அப்போ என்ன செய்ய வேணும்? ஆண்டவற்றை வாஞ்சையோடு ஒருவன் கேட்கும் பொழுது, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். இன்றைக்கி எத்தனையோ ஊழியர்கள் உண்டு, எத்தனையோ தேவ மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கத்தை உடையவர்கள் ரொம்ப சிலர், விரல விட்டு எண்ணிடலாம், அப்படிப்பட்ட நபர்களே இருக்கிறார். இது தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு கிருபையாய் இருக்கிறது. இது தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஒருவன் அதை வாஞ்சிக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளுகிறான். ஆமென். நம்ம இப்போ இருக்கிற சமகாலங்களிலே வாழ்ந்த தேவனுடைய மனிதர்கள், டிஜிஎஸ் தினகரன் ஐயா, அவங்க மனது உருகி ஜெபிக்கிறத நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம். அவங்க இப்போ இல்லை நம்மளோட. ஆனால் அந்த மனதுருக்கத்துக்காக பல நாட்கள் தேவ சமூகத்தில் விழுந்து ஜெபம் பண்ணி இருந்தார்கள். அந்த மனதுருக்கத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். நான் உனக்கு என் மனதுருக்கத்தை தருகிறேன் என்று சொல்லி, அதனால தான் அந்த காரியத்தை செய்ய முடிஞ்சது. ஹல்லேலூயா. இது கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு கேரக்டர். இந்த குணம் என்பது ரொம்ப சாதாரணமாக கிடைச்சிடாதுங்க. தேவ சமூகத்தில் வாஞ்சையோடு, ஆர்வத்தோடு, எதிர்பார்ப்போடு ஒருவன் காத்திருக்கும் போது கிடைக்கும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம காலத்தில் இருக்கிற அன்பு தேவனுடைய மனிதன் மோகன்சி லாசரஸ் ஐயா, அவங்களும் பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது மனது உருகி ஜெபிக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த மாதிரி சிலர் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம், கிறிஸ்து நமக்குள் பிழைத்திருந்தாள், எனக்குள்ளே அவர் பிழைச்சிருக்கிறார்னு சொல்லி நீங்கள் வாஞ்சையாய், ஆமென், ஆண்டவரே நீர் எனக்குள் பிழைத்திரும், நீர் எனக்குள் இருந்து செயல்படும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னா, உங்களுக்குள்ள இந்த குணம், மனதுருகுகிற குணம் ஜனங்கள் மேலே நல்லா கவனித்து பாருங்கள். அந்த பகுதியில் நடக்கிற காரியம் மத்தேயு 14:13 இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வண்ணாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். அவர் போனதென்னோ தனியாக போகிறார். அங்கே ஒரு பிரச்சனை, யோவான் ஸ்நானகன் கொலை செய்யப்பட்டான் என்கிற ஒரு பிரச்சனை இருக்குதாங்க. அந்த பிரச்சனையை கவனித்து இவர் வெளியரங்கமாக சஞ்சரிக்கலை, அங்கே இன்னொரு இடத்துக்கு போகிறார், வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போகிறார். இந்த இடத்துல ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். ஆமென். கால்நடையா
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வார்த்தை ரொம்ப சிம்பிளாக எழுதியிருக்குது, ஆனால் எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியாது, அல்லது நாட்கள் ஆச்சான்னு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல சொல்லுது, ஜனங்கள் கால்நடையாய் நடந்து போனார்கள், கால்நடையாய் போனார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாட்களில் இருக்கிறது போல் அந்த நாட்களில் வாகன வசதிகள் கிடையாது. அந்த நாட்களில் ஒன்று கழுதை மேலே போவாங்க அல்லது குதிரைகள் மேலே போவாங்க. இப்படிப்பட்ட நிலைகளில் அவங்க கால்நடையாக ஓடுனாங்களே. ஏன் குதிரையோ கழுதையோ அம்மடையோ கிடைச்சிதான் தெரில, கிடைச்சிதான் தெரில, நடந்து ஓடுறாங்க. இப்படி ஆசையாக அவர்கிட்ட வந்தாங்க. எதுக்கு தெரியுமா? என் வியாதி சுகமாயிராதா, என் பிரச்சனை மாறிராதா, என் வேதனை மாறிராதா அப்படின்னு சொல்லி இயேசுவை தேடி வந்தாங்க. அதைத்தான் அவர் பார்த்தார். பாருங்க, திரளான ஜனங்களை கண்டு மனது உருகினாராம் அவர்கள் மேல். அல்லேலூயா. அந்த மனதுருக்கம் அவர்கள் மேலே இளகிய மனதோடு அவர்களை பார்த்து, அவர் வசனம் சொல்லுது, அவர்களில் வியாதியஸ்தர்களாயிருந்தவர்களை சுத்தமாக்கினார். அல்லேலூயா. இன்னைக்கும் எனக்கு அன்பானவர்களை, பிரச்சனைகள், பாடுகள், நெருக்கங்கள் மத்தியிலே அநேகர் உண்டு. ஒருவேளை இந்த ஜெப நேரத்தில் இருக்கிற உங்களுக்குள்ளேயும் ஏதாவது பிரச்சனைகள், பாடுகள் இருக்கலாம். உங்களை மனதுருக்கத்தோடு கர்த்தர் பார்க்கிறார். அதே சமயத்தில் உங்கள்கிட்ட ஒரு குணத்தை எதிர்பார்க்கிறார். நான் உனக்கு இறங்கினது போல, நான் உனக்கு இறங்கி உனக்கு என்னுடைய மனதுருக்கத்தை கொடுத்து உன்னை விடுவித்தது போல, என் மகளே, என் மகனே, நீயும் மற்றவர்கள் மேல் மனதுருக்கத்தோடு இருப்பாயா? அதுதான் கிறிஸ்துவின் எதிர்பார்ப்பு. எத்தனை பேர் இதுக்கு ஒப்பு கொடுப்பீங்க? மனதுருக்கம், மனது உருகி ஜெபித்தார். நீ நல்லா கவனிச்சு பாருங்க, நிறைய வசனங்கள் இந்த மனதுருக்கத்தை பற்றி சொல்லும். இந்த மனதுருக்கம் வந்துட்டாலே அற்புதம் வெளிப்படுங்க, அதிசயம் வெளிப்படுங்க, மகிமை வெளிப்படுங்க, விடுதலை வெளிப்படுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்து அதெல்லாம் நடந்துச்சு. அன்று சொல்றாரு, அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் அதே போல அந்த அபிஷேகத்தில் ஜனங்களை விடுதலையாக்கக்கூடிய, ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய, ஜனங்களுக்கு வியாதிகளை சுகமாக்கக்கூடிய, ஜனங்களுடைய பிரச்சனைகளை, பிணிகளை, பாவங்களை, வேதனைகளை நீக்கக்கூடிய கிருபையை தருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு இதை கையை நீட்டி, எஸ் லார்ட், நானும் அதை செய்யட்டும், உமக்காக நான் செயல்படட்டும் ஆண்டவரே, நான் மனதுருகி ஜெபிக்கிறவனாக நான் மாறட்டும், மனதுருகி ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவளாக நான் மாறட்டும். சொல்வீங்களா? கேட்பீங்களா? வாஞ்சையோட. ஒரு முக்கியமான கேரக்டர் ஆண்டவர்கிட்ட. இது ரொம்ப ரேராக தான் இருக்கு. எத்தனை பேர் வாஞ்சையா கேட்பீங்க, எஸ் லார்ட், நான் மனதுருகி ஜனங்களுக்காய் ஜெபிக்கவும், மனதுருகி அவர்களை விடுவிக்கவும் மான கிருபைகளை எனக்கு தாரும். கேட்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, மகிமையின் ராஜாவும் நீதியாய் பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிறவருமாய் இருக்கிற நல்ல தகப்பனே, நாங்கள் கேட்ட இந்த சத்திய வார்த்தைகளின்படி கிறிஸ்துவுக்குள் இருந்த மனதுருக்கம் எங்களுக்குள் வேண்டும். மல்த புருபு சந்தல் தஃப்ரபலாந்தனே. ஆண்டவரே, இந்த நேரத்தில், இந்த ஜெப நேரத்தில் இருக்கிறவர்கள் கண்ணீரோடு, இயேசு எனக்கு என்ன செய்வார், என் வாழ்க்கையை மாத்திர மாட்டாரா, என் வாழ்க்கையில் இவ்வளவு துயரங்கள், என்ன செய்வேன் என்று சொல்லி கண்ணீர் பிடித்துக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விடுதலையை கொடுங்க. உங்களுடைய மகிமையினால் ஒப்பு கொடுக்கிறேன். கிருபையில மூடிக்கொள்ளுங்க. சமாதானத்தின் காரணர் நீர் பிள்ளைகளோடு இருப்பீராக. கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மகிமையினால் நிரப்பும் ஆண்டவரே. கிருபையாயிரும். இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களை கர்த்தர் கிருபையினால் மூடி உம்முடைய கரத்தை கொண்டு ஏந்தி சுமந்து தப்புவித்து கிருபையை தந்து ஆசீர்வதிப்பீராக.
ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட்.